It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வழமை போல டிபிசி அரசியல் ஆய்வாளர் தோழர் சிவலிங்கம், தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார்கள். மூவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், இந்த நிகழ்ச்சி இன்று புதன்கிழமை பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில வேளைகளில் நாங்கள் பேசும் பொழுது வேறு பொது விடயங்கள் நாளை மறுதினம் வரக்கூடும். அந்த வகையில் இப்பொழுது 2024 ஆண்டுக்கான புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகப்படியான வாக்குகளை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக கூறிய பல விடயங்களை அவர் செய்து காட்டி வருகிறார், செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஓரளவு பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அந்த அளவிலே முதலாவதாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கான திகதி அக்டோபர் 14ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான நிதியை இன்னும் ஜனாதிபதி அதுக்கான அனுமதியை நிதிக்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது இந்த தேர்தல் வரலாறை பற்றி எங்களது ஆய்வாளர்கள் பேசுவார்கள். நடந்த சம்பவங்கள், வருகின்ற விடயங்கள், வந்திருக்கின்ற மாற்றங்கள், 75 வருட இலங்கை அரசியல் வரலாற்றிலே புது விதமாக இந்த அரசியல் வந்திருக்கின்றது. அதிலும் மிக தெளிவான ஒரு இளைஞர் சமூகத்தை கொண்ட ஒரு அரசியல் தலைவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய சக்தியில் இருக்கின்ற அனைவரும் ஒரு இளைஞர் சக்தியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே சிலர் மும்முரமாக முன்னிலையில் இருந்தாலும் கூட பின்பக்கம் பாரிய ஒரு ஆலோசனை குழு செயற்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த தேசிய சக்தியிலே 23 அமைப்புகள் உள்ளடக்கப்பட்டு 73 பொதுச்சபை உறுப்பினர்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலும் வெளியே தெரியாவிட்டாலும் கூட ஒரு புத்திஜீவியை கொண்ட குழாமாக அது இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே தென்பகுதியிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற வரலாறு படுத்திருக்கின்ற அந்த நேரத்திலே வடகிழக்கிலே தமிழ் அரசியல் மிகவும் பின்தங்கி நிலையிலே இருக்கின்றது. உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும். தெற்கிலே எவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்று வடகிழக்கிலே ஒரு மாற்றம் ஏற்படுமானால்தான் உண்மையான எங்களுடைய மக்களுக்கு தேவையான இந்த அரசியல் அதிகார பகிர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த புதிய ஜனாதிபதி அவர்கள் அதற்கான இடைக்கால அரசாங்கம் அல்லது கால்பந்து அரசாங்கத்தை பற்றி சிவலிங்கம் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது எவ்வாறு எதிர்காலத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது? ஆமாம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் 76 வருட கால அரசியல் வரலாற்றில் இது ஒரு புது அத்தியாயம் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் பல வழிகளில் இந்த கடந்த 75 வருஷ கால அரசியலில் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை சில குடும்பங்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தன. ஆனால் இந்த முறை, அதாவது கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தல் சாமானிய குடும்பத்தில் பிறந்த எந்த வகையிலுமே அந்த அதிகாரத்தை எட்டியே பார்க்க முடியாத சமூக பின்புலத்தை கொண்ட ஒருவரால் இலங்கையின் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை நாங்கள் பழைய நிலைமைகளில் இருந்து பார்க்காமல் இப்பொழுது ஒரு புது அத்தியாயம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த புது அத்தியாயத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் எதிர்காலத்தை நகர்த்தி செல்வது என்பது குறித்த விவாதங்களைத்தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் பேச வேண்டி வரலாம். இதில் மிக முக்கியமானது என்னென்னா, இலங்கையின் அரசியல்ல 2 பிரதான கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அரசியல் கோட்பாடுகளோடு
மக்கள் இரண்டு பிரிவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் ஆரம்பத்திலே தேர்தலில் பார்த்த பொழுது என்பிபி அன்ற தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சுயாதீன வேட்பாளராக ரணில், பொதுஜன பெரமுனவினுடைய சார்பில் நமல் ராஜபக்ஷ போட்டியிட்டார்கள். இந்த ரணில் மற்றும் நமல் ராஜபக்ஷ ஆகிய இருவரும் இந்த 76 வருட கால அதிகார அரசியலில் ஒரு பிரதான பாத்திரத்தை வைத்த ஒரு வம்சாவளியினுடைய தொடர்ச்சியாகவே மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இவர்களை மக்கள் முற்றாகவே நிராகரித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் மக்கள் தங்களினுடைய பிரதிநிதியாக தேசிய மக்கள் சக்தியை ஜனாதிபதியாக பதவிக்கு அவர்கள் அனுப்பியிருந்தாலும் கூட நாட்டில இரண்டாவது பாரிய சக்தியாக சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மக்களாலே ஆதரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த ரெண்டு கட்சிகளும் பெருமளவில் ஒரே மாதிரியான அரசியல் மற்றும் பொருளாதார அடிப்படைகளை கொண்டிருக்கின்றன. அவ்வாறானால் என்ன அடிப்படை இவர்கள் இருவரையும் பிரித்து காட்டுகிறது என்றதை நாங்கள் பார்ப்போமையாக இருந்தால், அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் செல்வம், உற்பத்தி, விநியோகம் எல்லாம் நியாயமான அளவு பகிரப்பட வேண்டும் என்றதும், இந்த பொருளாதார கடந்த 40-45 வருட கால திறந்த பொருளாதாரத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை தொழிலாள விவசாய மக்களினுடைய பாதுகாப்பு குறித்து தான் இந்த தேசிய மக்கள் சக்தி மிக அதிக அளவில் பேசி வந்தது. அதே போலவே சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த மக்களை பற்றி அதிகளவு பேசினாலும் கூட நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி மூலம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கான திட்டங்களை அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை நியாயமான செல்வத்தை பங்கீடு செய்கிறது தொடர்பாக, அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய அரசு இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சமூகத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். மறுபக்கத்தில் ப்ரொடக்ஷன் பேஸ் எக்கனமி அல்லது குரோத் என்று சொல்ற உற்பத்தியை மையமாக கொண்டு சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய தேர்தலில் நாட்டில் உள்ள மத்தியதர வர்க்கம் அந்த கட்சியை ஆதரித்திருப்பதாக நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது அடுத்து இந்த எதிர்வரும் பொது தேர்தலில் எவ்வாறு இந்த கட்சிகளுடைய நடவடிக்கை அமையலாம் என்பது குறித்து நாங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு கட்சிகளும் என்னுடைய அபிப்பிராயம் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பரஸ்பரம் உதவுவதாக அவர்கள் கூறுவார்கள். அதாவது ஜனாதிபதியினுடைய இன்றைய தினம் இடம்பெற்ற விசேஷ உரையையும் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற வேளையில் கொடுத்த உரையையும் நாங்கள் அவதானித்து பார்க்கும் பொழுது அவர் சில முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய அரசாங்கம் இந்த தனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லோருடைய சம்மதத்துடன் தான் இந்த தன்னுடைய நடவடிக்கை அமையும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது ஒரு நல்லிணக்க அரசாங்கம் ஒன்றைத்தான் தான் உருவாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்.
அதே நேரத்தில் ஒரு தேசிய ஐக்கியமும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு பல விடயங்களை அவருடைய உரையில கவனிக்கும் பொழுது இந்த எதிர்வரும் பொது தேர்தலில் இது ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் அவதானிக்க முடியும். இந்த பின்னணியில் சிறுபான்மை தேசிய இனங்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு முன்னால உள்ள மிக முக்கியமான கேள்வி. இந்த ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை தேசிய இனங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களையே ஆதரித்திருக்கிறார்கள் பெருமளவில். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அனுரா திசாநாயக்காவை சிறுபான்மை தேசிய இனங்கள் அதிகளவு ஆதரிக்கவில்லை. அதுக்கு காரணமும் உண்டு. ஏனெனில் அவர்கள் அந்த சமூகங்களிடையே தங்களுடைய கட்சியினுடைய கொள்கை நடவடிக்கைகளை அதிகளவு எடுத்து செல்லவில்லை என்று நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் இங்கே உள்ள முக்கியமான அம்சம் என்னென்றால், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி தமிழரசு கட்சி மிக வேண்டுகோளை விடுத்திருந்தது. தமிழரசு கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்த நிலைமைகளையும் அவதானிக்கும் போது அடுத்த பொது தேர்தலில் தற்போதுள்ள வாக்குப்பலத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது இல்லை. எனவே அனுராகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இன்றைய கருத்தின்படி அவர் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கிறதுக்கான ஒரு அடிப்படையில தான் அவருடைய உரை இருந்திருப்பதாக என்னால் அவதானிக்க முடிகிறது. ஆனபடினால தமிழ் மக்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை என்னென்றா, முதல்ல ஒரு பலமான ஒரு ஐக்கியத்தை ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் அவர்கள் உருவாக்க வேண்டும். கோட்பாட்டு அடிப்படை என்பது தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்ததை பார்க்கும் பொழுது பிரிவினை அரசியலுக்கு எந்த விதமான, அதாவது குறுந்தேசியவாத அரசியலை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் ஐக்கிய இலங்கைக்குள் தான் தீர்வுகளை எட்டியிருக்க அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்தாலும் சரி, ஏகேடிக்கு வாக்களித்தாலும் சரி, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்தாலும் சரி, இவை எல்லாமே ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வுகளை எட்டுவதாகவே அவர்களுடைய தீர்மானம் அமைந்திருக்கிறது. எனவே தமிழ் மக்கள் ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு எட்டுவதற்கான ஒரு அரசியலை இனி இந்த தேர்தலுக்கு பின்னர் புதிய வழியில் அணுக வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இப்பொழுது கனிந்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள் காத்திரமான மாற்றம் ஒன்று வர வேண்டும். அந்த மாற்றத்தை நாங்கள் உற்சாகப்படுத்தி சகல மக்களும், அதாவது இடதுசாரி கருத்துக்களை மையமாக கொண்ட சக்திகள் ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வை பெரும்பான்மை மக்களோடு இணைந்து தீர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கிற வகையில் தமிழரசு கட்சி மேல் அதிகளவு அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு ஐக்கிய கூட்டணியை தமிழ் மக்கள் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு கூட்டணியை நோக்கி நாங்களும் போக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிஸின் அரசியல் உரையாடல். இந்த புதிய ஜனாதிபதி தொடர்பாக, இந்த அரசியல் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். தம்ப, நீங்கள் எவ்வாறு இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றீர்கள்? இந்த தேர்தல் இலங்கை வரலாற்றில் பல பல முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி ஒரு வரலாற்று மாற்றம் ஒன்று நடந்தது. முதலாக இந்த ஆட்சி மாற்றம் எந்தவித
வயலன்ஸும் இல்லாமல் எந்தவித ஒழுங்கீனமும் இல்லாமல் வந்து அமைதியான முறையில இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும். இரண்டாவதாக இந்த அரசாங்கம் முதலாக வந்து இந்த ஜனாதிபதி 8 கடந்த காலங்களில் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம்தான் முதல் முறையாக 50% குறைவான வாக்குகளுடன் ஜனாதிபதி வெற்றி பெற்று 2வது தெரிவை கணக்கிட வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த விடயங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராவினாலும் அவர்களது தரப்பினரால் மிகவும் கவனமாக உள்வாங்கப்பட்டிருப்பது இன்றைய அவரது நாட்டு மக்களுக்கான செய்தியிலிருந்து தெளிவாக தெரியும். அவர் அழுத்தம் திருத்தமாக தான் இந்த நாட்டின் தனக்கு வாக்களிக்காத மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கும் அடிப்படையாக தாங்கள் அடையாளப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரப்படுத்திய இந்த சாதாரண மக்களின் வாழ்க்கையை, சட்டத்தின் ஆட்சியை, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக அனைவரையும் ஒருமுகப்படுத்தி முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்ற செய்தியை பல இடங்களில் இன்றைய நாட்டு மக்களுக்கான செய்தியை குறிப்பிட்டது. ஆகவே கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற ஜனாதிபதிகள் பேசுகின்ற பொம்பன் சொல்லுவாங்க, பொம்பன் செரிமனி என்று சொல்லி பெரிய படாடோபங்களுக்கு மத்தியில் வீர தீரமான பேச்சுக்கள் வந்து மிகவும் ஒரு அமைதியாக இவற்றை விடயங்களை உள்வாங்கி நாட்டில் உள்ள பிரச்சனைகளை கிரகித்துக் கொண்டு அதை வந்து பிரதிபலிப்பதாக நிதானமாக இருக்கும் அதே வேளையில் நிர்வாக ரீதியில் வந்து மிகவும் தீவிரமான சில மாற்றங்களை உடனடியாக காலதாமதம் என்று எடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது துரிதமாக நிர்வாகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அம்சமாகத்தான் ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல 48 மணித்தியாலத்திற்குள் அதனை முடிவெடுத்து அதை செய்வதாக இருக்கிறது என்றால் அது அவற்றை பற்றிய நுணுக்கமாக துல்லியமாக முதலே கணக்கெடுத்து அவர்கள் சொன்னது போல ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு தகுதி வாய்ந்த ஆட்கள் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஹரணி அமரசூரியா ஜனாதிபதி பிரதமராக வந்திருக்கின்ற ஹரணி அமரசூரியா போன்றவர்கள் வந்து ஜேவிபியின் பாரம்பரியத்தில் வராவிட்டாலும் என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிணாம வளர்ச்சியில் அவர்களுடன் இணைந்து கொண்டவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதற்கும் அதே நேரத்தில் கட்சிக்குள் உள்ள விடயங்களை சமாளிப்பதற்கு அதை பேலன்ஸ் பண்ணும் வகையில் வந்து பிரதமராக பாராளுமன்ற பொது தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்கு பெற்றவர்கள் பிரதமராக தாங்கள் நியமிக்கப் போவதாக நியமிக்கும் பொழுது சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காபந்து அரசாங்கத்தில் தான் இந்த 4 பேர் கொண்ட காபந்து அரசாங்கத்தில் ஹரணி அமரசூரியா வந்திருப்பது ஒரு எடுத்துக்காட்டு. ஹரணி அமரசூரியா அவர்களுக்கு அதிகமான விருப்பு வாக்குகளை பெறக்கூடிய வகையில் அவர்கள் வேலை திட்டங்கள் வகுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒரு ஜனநாயகத்தை ஒரு பர்சனல் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் அனைவரும் ஒருமித்த குரலில் இவற்றை செய்வதற்கான ஆயத்தங்களுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். அதே போல வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முழுமையாக இந்த நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது அது முழுமையாக வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து 30% மேலான வாக்குகள் வந்து நாடு முழுவதும் கிடைத்திருக்கிறது, கணிசமான அளவு. ஆகவே அதற்கான காரணங்களை அனுரகுமார திசுநாயக்கவன் இன்று ஜனாதிபதியினது இன்றைய பேச்சில் வாக்களிக்காத மக்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இன பிரச்சனையை முழுமையாக இனங்கண்டு இவ்வளவு 4 வருடங்களாக தொடர்ச்சியாக இவ்வளவு தயாரிப்பில் இருந்து அந்த நாட்டு மக்களின் 3% இருந்து 42% தங்களது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொண்டவர்கள் வந்து இந்த விடயத்தை அவர்கள் அவதானிக்கவில்லை என்பதும் தெரிகிறது. அதாவது தமிழ் பகுதிகளிலிருந்து தேர்தலின் போது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தமிழ் பகுதிகளில் ஜேவிபி கட்சியானது சந்திரசேகரன் வடமாநிலத்தை பொறுத்தவரை சந்திரசேகரன் தலைமையில் வந்து ஒரு அளவுக்கு அவர்களது வாக்கு வீதம் அதிகரித்தது. 2019ஆம் ஆண்டு வந்து வெறும் 2531 வாக்குகள் தான் வடமாகாணத்தில் அனுரகுமார் திசாவிற்கு கிடைத்தது. இந்த முறை வந்து 48,000 வாக்குகள் கிடைத்தது.
அந்த வகையில் பெரிய பாரிய வளர்ச்சி ஒன்று அடைந்திருக்கின்றது. அதில் பல நூற்றுக்கணக்கான ஜேவிபி அங்கத்தவர்களை அவர்கள் சேர்த்திருப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இது வெளியில் இருந்தவர்கள் தற்போது தேர்தலுக்காக அவருக்கு பின்னால் நிற்பவர்களுக்கும் இல்லை, தொடர்ச்சியாக அவர்கள் செய்த வேலையின் காரணமாக இந்த வாக்கு வீதம் 2500 48,000 போயிருக்கின்றது. அதில் பல நூற்றுக்கணக்கான 1000 அளவிலான அங்கத்தவர்களையும் சேர்த்திருப்பார்கள். அந்த வகையில் ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சி என்ற வகையில் வடக்கில் இன்று அவர்கள் ஏனைய கட்சிகள் இந்த கட்சிக்கான கட்டுக்கோப்பு இல்லாமல் சிதிலமடைந்திருக்கின்ற இந்த நிலையில் ஒரு கட்சி அமைப்பாக அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் இனி அதிலிருந்து கட்டி எழுப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஜேவிபி ஒரு தேசிய கட்சியாக வடகிழக்கில் ஏனைய தேசிய இனங்களையும் உள்வாங்கிய ஒரு தேசிய கட்சியாக கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளை செய்வார்கள். தமிழ் அரசியல் கட்சிகள், முற்போக்கு அரசியல் கட்சிகள் இந்த மாற்றத்தில் ஜேவிபியிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. ஒரு கட்சியாக பலமாக நாங்கள் இயங்குவதா அல்லது ஜேவிபி போன்ற கட்சிகளோடு இணைந்து அவர்களது ஒரு அங்கமாக இயங்குவதா என்ற அந்த முடிவுகள் தமிழ் தேச மக்கள் தீர்மானகரமாக எடுக்க சொல்லுங்க. அவர்கள் சொன்னது போல தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்பவர்களுக்கு அவர்களது அரசியல் இந்த தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய தரப்பு இதுவரை சொல்லி வந்தவர்களின் அரசியல் ஒரு முடிவுக்கு வருகின்றது. அதே போல 2004 இருந்து 2015-19 இடையில் ஒரு இடைவெளி இருந்தாலும் 20 வருடமாக அரசியல் ஒரு நிர்ணயகரமான செல்வாக்கு மிகுந்த சக்தியாக இருக்கிற ராஜபக்ச தரப்பினர் அரசியல் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட காலத்திற்கு இந்த இடத்திலிருந்து வெளியில் வருவது கடினமாக இருக்கும். இவைகள் ஒரு முற்போக்கான மாற்றம் என்று பார்க்க வேண்டும். ஆகவே வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு கட்சியாக ஒரு ஜேவிபியிலிருந்து அவர்கள் இந்த மாதிரி இந்த கட்சியை வடமாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தில் அவர்களது வாக்கு கூடியிருக்கின்றது. நான் கூறியது போல 2500 வாக்குகள் இருந்து 48,000 வாக்குகளாக அதிகரித்திருக்கிறது வடமாகாணத்தில். இந்த நிலைமைகளை கவனத்தில் கொண்டு ஒரு இறுக்கமான ஒரு ஜனநாயக கட்சிகளை தமிழ் மக்கள் தங்களுக்கு என கட்ட வேண்டுமா அல்லது தேசிய முற்போக்கு கட்சிகளுடன் தங்களை இணைத்து அவர்களின் ஒரு அங்கமாக கட்சி ஜனநாயகத்தை பெறக்கூடிய கட்சிகளில் அங்கத்தவர்களாக ஆகுவதா என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டம் இதில் இருந்தது. தேசிய தரப்பு என்று சொல்லப்படுபவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் தமிழ் அரசியல் முற்போக்கு அரசியல் என்று தங்களை வரையறுத்துக் கொள்பவர்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு எந்த பாதையில் கொண்டு செல்வது என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டமும் அப்படியான தேவையும் இருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் காட்டி நிற்கிறது. அதைவிட அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய வாக்கு முக்கியம். இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் சிவலிங்கம் அவர்கள் சொன்னது போல இந்த 15 நாட்களுக்குள் 42% இருக்கிற வாக்கு பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இன்றைய பேச்சு கோடி காட்டி இருக்கின்றது. அதாவது நாட்டில் உள்ள ஊழல் பொருளாதார பிரச்சனைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதில் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்லாமல் பெரிய அந்நிய நாட்டு உறவுகளை பொறுத்தவரையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்கனவே அவர்கள் ஒரு இணக்கத்துக்கு வந்த போக்கு தெரியும். அதாவது அந்நிய தலையீடுகளினால் இந்த அரசாட்சி பலவீனப்படுத்தப்படாமல் இருப்பதற்கான சகல விதமான முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு திட்டமிட்டு செய்திருக்கின்றது என்பது தெரிகின்றது. ஆகவே எதிர்வரும் தேர்தலில் இந்த அரசை பலப்படுத்துவதாக இருந்தால் 2 விடயங்கள் நடக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்காதவர்களை எவ்வாறு தம்மை நோக்கி எழுப்பது என்பது பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும். அந்த விடயத்தில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஏனைய தேசிய இனங்களை பொறுத்தவரையில் 13வது திருத்தம் மாகாண சபை முறைமையானது முதன் முறையாக சஜித் அவர்களினால் விஞ்ஞாபனத்தில் போடப்பட்டு சிங்கள மக்கள் மத்தியிலும் எடுத்துச் செல்லப்பட்டது. மாகாண சபை முறைமைகள் இருக்க வேண்டும், ஆனால் அது
ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு தீர்வில்லை என்று சொல்லுகின்ற தேசிய மக்கள் சக்தி நிலைப்பாட்டை அவர்கள் மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அவர்கள் இந்த பொது தேர்தலுக்கு இடையில் எவ்வாறான சமிக்கைகளை தருகின்றார்கள் என்பது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களும் தங்களது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு பாதையை திறப்பார்கள் நாம் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று முக்கியமான பல விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே பல மதுபான சாலைகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. அவற்றை உடனடியாக ரத்து செய்யப்படி தெரிவித்திருக்கின்றார். அதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த மதுபான சாலைகள் உரிமைகள் நேரடியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பெயர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தாலும் அவர் அதை விலைபேசி வித்தவர்களுக்கே நேரடியாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதனால் எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு கடந்த காலங்களிலே இந்த அமைச்சர்களின் செயலாளர்கள் அமைச்சர்கள் பாவித்த வாகனங்கள் அனைத்தும் மீள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக விசேட விசாரணை ஒன்றை ஏற்படுத்தும்படி ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது பணித்திருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அடுத்த விசாரணையை ஆரம்பிக்க இருப்பதாகவும் இதில் முக்கியமான பலர் கைது செய்யப்படலாம் எனவும் இப்பொழுது தகவல் வந்திருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி உட்பட பலர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெகநாதன், இந்த ஜனாதிபதியின் மாற்றம், புதிய ஜனாதிபதியின் நடவடிக்கை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் பொதுவாக பிரச்சார மேடைகளிலே அனுரா பேசிய ஜனாதிபதி, இப்பொழுது ஜனாதிபதியா இருக்கிற அனுரா அவர்கள் பேசிய மிகவும் ஆக்ரோஷமான ரீதியில பேசிய விடயங்களுக்கும் இப்பொழுது ஜனாதிபதி ஆகினதுக்கு பிறகு அவர் பேசுகிற விடயங்கள், பேசுகிற தன்மை, இவைகளை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் முதல் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ற ரீதியிலே அவர் எப்படியான ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறதுலே அவர் தேறி இருக்கிறார் என்றதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதாவது மேடையிலே அவர் பலரை குற்றம் சாட்டினார், பலருக்கு எதிராக பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அதுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கும் பொழுது இப்பொழுது அவர் ஜனாதிபதி ஆகினதுக்கு பிறகு அவருடைய ஆற்றிய ஜனாதிபதி ஆகின உடன் அவர் ஆற்றிய உரையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு இப்பொழுது நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையாக இருந்தாலும் சரி, அதிலே எவ்வளவு ஒரு அப்படி அதை ஒரு ஒரு மிகவும் ஒரு மெச்சுவர்ட் ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த தலைவரான ரீதியில தன்னை அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறத முதலாவது பார்க்கக்கூடிய இருக்கிற அந்த வித்தியாசத்தை, அதாவது முதல்ல அவருக்கு இருந்த அந்த பிரச்சார மேடைகளில பேசினதுக்கும் இப்பொழுதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கட்டாயம் சுட்டி காட்ட விடமுன்றதுக்காகத்தான் அதை கூறியிருந்தேன். இரண்டாவது, இந்த 1947 ஆண்டுக்கு பிறகு இந்த தேர்தலில் தான் அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாத, அதாவது ஜனாதிபதி தேர்தலை நான் சொல்லவில்லை, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு அதிகார துஷ்பிரயோகம், அதாவது மந்திரிமார் தங்களுடைய வாகனங்களை பாவிக்கிறது, பிரச்சாரத்தை செய்கிறது, இவைகளுக்கு அரச நிதி துஷ்பிரயோகம், இவைகள் என்றதை கடந்து ஒரு நியாயமான ரீதியில அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல மாற்றம். ஜனநாயக ரீதியாக அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் இங்க முதலிலே இந்த தேர்தலின் பொழுது வாக்களிக்கப்பட்ட விதங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஏற்கனவே வடக்கு கிழக்கை பற்றி எல்லாம் கூறிவிட்டீர்கள். எனக்கு ஆச்சரியமளித்த விடயம் என்னவென்றால், பேருவளை, அக்குரணை, பொரளை, அதாவது பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய தொகுதிகள், மற்ற கொழும்பு மத்தியும் கணிசமான அளவு முஜிபுர் ரஹ்மான், இதிலே முஜிபுர் ரஹ்மானை தவிர ஏனைய தொகுதிகள் உங்களுக்கு தெரியும். பொரளை என்று சொல்லிச்சுன்னா MH முகமதினுடைய தொடர்ந்து இருந்து கொண்டே வாக்களித்து வெற்றி அடைகிறதுன்ற ஒரு, மற்றது பாக்கீர் மாக்கார் என்று நினைக்கின்றேன் பேருவளை, மற்றது அக்குரணை, ஹபீர் காசிம் போன்றவர்கள் எல்லோரும் அவர்களுடைய தொகுதிகளிலே அந்த முஸ்லிம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் தென் பகுதியில உள்ள முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையினர் இந்த அனுராவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றதை இதுல காக்கக்கூடிய இருக்கிறது. இது ஒரு முக்கியமான அம்சம். அதாவது வடக்கு கிழக்கில மலையகத்தில வாக்களித்ததுக்கும்
ஏனைய பகுதிகளில் உள்ள தமிழர்களாக இருந்தாலும் சரி, கொழும்பிலே என்னுடைய மைத்தனர் இருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே அவரும் மனைவியும் மகனும் 3 வாக்குகள். அவர் எனக்கு டெலிபோன் பண்ணி கேட்டார், நான் என்ன மாதிரி யாருக்கு வாக்களிக்கிறது என்று சொல்லி. நான் சொன்னது, நீங்க சுதந்திரமாக உங்களோட முடிவை நீங்க தானே எடுக்க வேணும் என்று சொல்லிக்கல, நான் அனுராவுக்கு தான் வாக்களிக்க போகிறேன் என்றேன். அப்ப அந்த மாற்றம் என்னத்தால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு மாற்றத்தை தென்பகுதியில உள்ள மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். இந்த பொருளாதார ரீதியான சுமை, இவைகள், ஊழல், கொள்ளை, திருடர் கூட்டம், இவைகள் எல்லாம். ஆகவே இதுல இருந்து ஒரு மாற்றத்தை விடும்புற ஒரு தன்மையை பெரும்பான்மையான சிங்கள மக்கள் தான் மீண்டும் இன்றைக்கு அனுராவை ஜனாதிபதியாக்கி இருக்கிறார்கள் என்றதையும் நாங்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிலையில இந்த பாராளுமன்ற தேர்தல் என்றதுகள் வரும் பொழுது இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுதான் அவர்கள் செவலில பெரும்பான்மையை எடுக்க முடியாவிட்டால் எப்படி இந்த ஆட்சியை கொண்டு செல்ல போகிறார்கள், அதுக்கான ஆதரவு சக்திகளாக யாரை அவர்கள் இணைத்துக் கொள்ள போகிறார்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்கணும். இந்த கடந்த 15-20 வருடங்கள் என்று நினைக்கின்றேன், தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் மந்திரிகளாகவும் இந்த அரசியல் சாசன திருத்தங்களை கொண்டு வர்றது என்று சொல்லி சொன்னா அதிலேயும் எல்லாத்துக்கும் கையை உயர்த்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம் அல்லது ஒரு கும்பல் என்று சொல்லலாம், அவர்கள் இன்றைக்கு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிமால் ஸ்ரீபாலஜி செய்யுள்ளா போன்றவர்கள் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் ஆட்சியில உள்ளவர்களோடு இணைந்து மந்திரி பதவியை எடுத்துக் கொள்றதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. அது அவரை போல, அது உதாரணத்துக்கு சொல்றோம், அது போலதான் பலர். ஆகவே இவர்கள் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு இன்றைக்கு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த இனவாதம் பேசிய முக்கியமான சக்திகளாக கருதப்பட்ட விமல் வீரவன்ச, சரத் வீரசேகரா, உதய கம்மன் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாயை திறக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாற்றங்களை அனுரா அவர்கள் புரிந்து கொண்டு இதுக்கேற்ற அளவுக்கு ஏற்கனவே மற்ற ஏனையவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஏன் விலகி நிற்கிறார்கள் இந்த மக்கள் என்றதை அடையாளம் கண்டு அதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அந்த ரீதியில் அதற்கான ஒரு எதிர்கால திட்டங்களை வகுப்பது மட்டுமல்லாமல் அந்த ஏனைய இனங்களுடன் இணைந்து செல்லக்கூடியதுக்கான வழிகளை தேட வேண்டிய ஒரு கட்டாயமும் அவருக்கு இருக்கின்றது. இப்ப பொதுவாகவே கூறப்பட்டது இந்த ஜேவிபி வந்தால் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் ஏற்படும், நாணயத்துல வீழ்ச்சி ஏற்படும், அதுகள்ன்றதான் அவர்கள் அது எல்லாத்தையும் சரியான முறையில கையாண்டு கொண்டு போறதாகவும் கையாண்டு கொண்டு போற காரணத்தால எல்லாமே ஒரு சமநிலை கடைபிடிக்கப்படுகிற தன்மையை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த நிலைமையை தொடர்ந்து பேண வேண்டியதும் அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியதும் அதற்கான வழிகளை பொருளாதார ரீதியாக மக்களுக்கு இந்த சுமைகளை குறைக்கிறது என்று உறுதியளித்தபடி அதை செய்ய வேண்டியதும் அதே நேரத்தில் இனங்களுக்குள்ளான ஒற்றுமையை அவர்கள் சொன்னபடி ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதுக்குமான பாரிய பொறுப்புகளை இலங்கை மக்கள் எதிர்நோக்கிறார்கள். என்று சொல்லிச்சுன்னா, இலங்கை மக்கள் இனவாதத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். சமூக ரீதியான ஒரு மாற்றத்தை வேணும் என்று சொல்லி பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அந்த மாற்றத்துக்கான வழியை தேடி இருக்கிறார்கள். ஆகவே அதனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே இவர்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் இந்த சிக்கல்களை எதிர்நோக்கி அதுக்கான சரியான பாதையை வகுக்கப் போகிறார்ன்றது. ஆனா பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு கட்டாயம் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, இல்லாவிட்டா இந்த பெரும்பான்மையானவர்கள் நாளைக்கு இவருக்கு எதிராக என்னென்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இவர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருந்தால். என்னென்றால் ரணிலுக்கு ஆதரவளித்த பெரும்பான்மையினர் தொடர்ந்து இவருக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறதுக்கான வாய்ப்புகள் அளிக்க வேண்டிய செய்ய வர்றதுக்கு அனைத்து வேலைகளையும் செய்வார்கள்ன்றது எல்லாருக்கும் தெரிந்தபடியே. ஆகவே அவர்கள் தொடர்ந்து அவர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஜனாதிபதிக்கு இருந்ததன் காரணமாக அவர் கூறியபடியே அந்த பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார். அதே போல இந்த மந்திரி சபையினுடைய செலவினங்கள் எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு குறைக்கலாம் என்றதுக்கான சில வரைவிலக்கணங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஜனாதிபதியினுடைய நிதி 50% ஆக்கி இருக்கிறார். அது ஆகவே ஜனாதிபதி தன்னுடைய தேவைக்கு என்று சொல்லி கடந்த காலங்கள்ல பணத்தை எடுத்து தங்களின் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் குறிப்பிட்டதுபடி ஒவ்வொருவருக்கும் 10 கோடி 20 கோடி என்று சொல்லி கொடுத்து அபிவிருத்தி என்ற ரீதியில கொடுத்து
செய்த நடவடிக்கைகள் இதுகள்ன்றதுகள் இல்லாமல் ஒரு சமநிலை பேணப்படக்கூடியதானதும் அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத நியாயமான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறதுன்றதை உறுதியளித்திருக்கிறார். ஆகவே அதை தொடர்ந்து அதை செய்வார் என்று சொன்னால் இலங்கையின் எதிர்காலம் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றகரமான வழிக்கு கொண்டு செல்லுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவோம். தொடர்ந்து பேசுவோம். ஆம், அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூவருக்கும் நன்றியும் வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.